ஒரு பையன் வந்து 12th படிக்கிறான். 12th எக்ஸாம் எழுதுறான். நல்லா படிச்சுட்டு போறான். நல்லா எழுதுறான். அவங்க அப்பா, அம்மாவும் அவன் நல்லா எக்ஸாம் எழுதணுன்ற மாரி வேண்டிக்கிறாங்க. அவனுக்காக ரூட் பண்றாங்க. ஸோ, அவன் எக்ஸாம் எழுதிட்டு வரான். அவனுக்கு ரிசல்ட் வருது. ரிசல்ட்ல வந்து நல்ல மார்க் எடுத்திருக்கான். அதாவது இப்போ என்ன 12க்கு வந்து 600க்குன்னா அவன் வந்து 590க்கு மேல 580க்கு மேல அந்த பையன் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கான். நான் சாமி கிட்ட வேண்டினதுனால தான், கடவுளால தான் அவனுக்கு வந்து மார்க்கே வந்திருக்கு. 500க்கு 600க்கு 600 எடுத்திருக்கான்னா அது வந்து கடவுளுக்கு தான். கடவுளுக்கு தான் சொந்தம். அவரோட கிருபையில தான் வந்து அவனுக்கு மார்க் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். இந்த மாதிரி சொல்றாங்க. இந்த பையனுக்கு வந்து அது ஓகே தான். பட் ஆனா அவன் கிளாஸுக்கு போய் அவன் டெய்லி வந்து ஸ்பெஷல் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணி அவன் படிச்சு டெய்லி டெஸ்ட் எழுதி கண்ணு முழிச்சு ஹார்ட் ஒர்க் பண்ணி வாங்கின மார்க் வந்துட்டு கடவுள் கிருபைனாலதான் கிடைச்சது. அவனாலாம் கடவுளை வேண்டலன்னா நீ இவ்வளவு மார்க் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்றது கரெக்டா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு வேலை செய்யறீங்க. ஆனா அது வந்துட்டு ஓகே, there is a possibility 0.001% or 0.1%, let's say 10% of that is because of God's grace. அதாவது அந்த மாதிரி சொல்றது ஓகே, இட்ஸ் ஃபைன். ஆமா, இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ண, நீ இவ்வளவு நல்லா படிச்ச, நாங்களும் கடவுளை வேண்டிக்கிட்டோம், இந்த மாதிரி உனக்கு மார்க் வந்தது. இது வந்து ஒரு விதம். அதாவது அவங்களோட எஃபர்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து கேன்சல் அவுட் பண்ணிட்டு எதுவுமே இல்லை அதனாலதான் நீ மார்க் எடுத்த அப்படின்னு சொல்றது எவ்வளவு நியாயம்ன்றது ஒரு வாட்டி நீங்க யோசிச்சுக்கோங்க. ஸோ இந்த எபிசோட் வந்து எதை பத்தி இருக்குன்னா, ஃபெய்த் வந்துட்டு கடவுள் மேல வச்சிருக்க நம்பிக்கை வந்துட்டு எவ்வளவு தூரம் வரைக்கும் ஓகே, எதுக்கு மேல போனா அது வந்து ஒரு விபரீதத்தை உண்டு பண்ணும் அப்படின்ற மாதிரி என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல. அதாவது விபரீதம்ன்றதை விட எவ்வளோ அது கொஞ்சம் சைல்டிஷா இருக்கு சில டைம் அது பாக்குறதுக்கு அப்படிங்கிறது தான். ஸோ நான் கொடுத்த எக்ஸாம்பிளை வந்துட்டு நீங்க பாத்துட்டீங்க. ஸோ இது நான் முன்னாடி சொன்ன மாதிரிதான், ஒருத்தனோட எஃபர்ட்ஸை வந்து வேல்யூ பண்ணாம அதுக்கு அதுக்கும் இந்த விஷயத்துக்கும் கோரிலேஷன் இருக்கானே கூட தெரியாம இந்த விஷயத்தினாலதான் அது நடந்துச்சு அப்படின்னு சொல்றது நிஜமாலே ஒரு முட்டாள்தனமான விஷயம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு கடவுள் இருக்காரு இல்ல அப்படிங்கறத விட்டுட்டு, கடவுளை நம்புறவங்க ஒரு சைடு, கடவுளை நம்பாதவங்க ஒரு சைடு. கடவுளை நம்புறவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, எனக்கு வந்துட்டு என்ன சொல்றது, உண்மையில கடவுள் இருக்காரா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. பட் நான் சர்வை பண்றதுக்கு எனக்கு வந்து என் கண்ணுக்கு தெரியற மாதிரி நான் நம்புற மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறது எனக்கு வந்து ஒரு தைரியத்தை கொடுக்குது. என்ன சொல்றது, எனக்கு மீறின ஒரு பவர் இருக்கு. அது நான் என்ன பிரச்சனை வந்தாலும் நான் அவங்க கிட்ட சரண்டர் ஆனா அவங்க எனக்கு அந்த விஷயத்த ஃபேஸ் பண்ணக்கூடிய பவர் கொடுக்குறாங்க. நான் வந்து வாழ்றதுக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை தேவைப்படுது. அந்த நம்பிக்கைக்கு நான் ஒரு உருவம் கொடுத்து அதை நான் வச்சிருக்கேன் அப்படிங்கிறது. அதாவது என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல, எனக்கு சுத்தி இருக்கவங்க பெர்ஸ்பெக்டிவ்லயும் எனக்கு தெரிஞ்சு கடவுள் மேல நம்பிக்கை இருக்கவங்க ஒரு சைடு, கடவுள் மேல நம்பிக்கை இல்லாதவங்க இன்னொரு சைடுனா, எனக்கு நம்பிக்கை இருக்கு, எனக்கு வந்து என் மேல நம்பிக்கை இருக்கு, நான் பண்ற ஒர்க் மேல நம்பிக்கை இருக்கு, எனக்கு வந்து இன்னொரு உருவமுள்ள விஷயம் வேணும், எனக்கு நம்பிக்கையோட வாழ்றதுக்கு எனக்கு ஒரு என்ன சொல்றது, நம்பிக்கை வைக்கிறதுக்கு நான் நம்புற மாதிரி ஒரு விஷயம் வேணும் அப்படின்றது அவங்களுக்கு தேவைப்படலை. இந்த கடவுள் நம்பிக்கை இருக்கவங்க இல்லாதவங்க வந்து வளரும் போதே அது எப்படி வருதுன்னா, எல்லா பேரண்ட்ஸுமே மோஸ்ட் ஆஃப் தெம் வந்துட்டு அந்த பசங்களோட சாய்ஸ் கேட்கறது இல்லை. உனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா, உனக்கு கோயில் போக பிடிச்சிருக்கா, அந்த மாதிரி எல்லாம் யாரும் வந்து கொஸ்டின் கேட்கறது இல்லை. அவங்க எந்த மதத்தை சார்ந்தவங்களா இருந்தாலும் சின்ன வயசுல இருந்து அந்த பழக்கத்தை வந்து கொண்டு வந்துடுறாங்க. அதாவது எப்படின்னா, ஒரு குழந்தை ஹிந்துவா வருது, ஒரு குழந்தை கிறிஸ்டியனா முஸ்லீமா வளருது அப்படின்னா அவங்க அப்பா அம்மா வந்து அதை பின்பற்றி இருக்காங்க. என் குழந்தைக்கு நான் இதை வந்து சொல்றேன் அப்படின்றது தான் அவங்களோட நார்மலான ஒரு விஷயம். நான் ஹிந்து, என் பையன் வந்து ஹிந்து தான் அப்படின்ற மாதிரி அவங்களே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ எனக்கு நடந்த ஒரு விஷயம் எப்படின்னா, எனக்கும் தெரியும், ஸ்கூல்லாம் போயிருக்கேன் சின்ன வயசுல. எங்க வீட்டுல வந்து ஹிந்து தான், ஹிந்து சாமி கும்பிடுவாங்க. ஸ்கூல் வந்து கிறிஸ்டின் ஸ்கூலு, அங்க வந்து ஜீசஸ் பிரேயரு, மேரி பிரேயர் தான் வந்து சொல்லுவாங்க. பாட்டெல்லாம் வந்து பாடுவோம் ப்ரேயர்லாம். எனக்கு தெரியும், அதாவது முஸ்லீம், ஹிந்து, கிறிஸ்டின்னா அந்த அளவுக்கு என்ன தெரியும், வேற வேற சாமி அப்படி நான் வந்து இந்த சாமி கும்பிட்றேன் அப்படின்ற அளவுக்கு தெரியும்.
எனக்கு வந்துட்டு அப்போல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? இப்போ ஒரு நான் என்ன சொல்றது? ஒரு 90ஸ்ல 2000லலாம் வந்துட்டு நம்ம வந்து சிடி பிளேயர் வச்சிருப்போம் வீட்ல. சிடி வாங்கிட்டு வந்து தான் படம்லாம் பார்ப்போம். ஸோ புது படம் ஏதாவது வந்து சிடி வாங்கிட்டு வந்து பார்க்கல. அந்த திருட்டு விசிடி அதெல்லாம் அப்போ இருந்துச்சு. அப்போ வந்து இந்த மாரி காமெடிஸ் இருக்குல்ல, ஒரு மூவியோட காமெடிஸ தனியாவே வந்து சிடில வந்து கம்பைல் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். விவேக் சார் காமெடி அது. அவர் வந்துட்டு அது என்ன படம்ன்றது எனக்கு இப்போ ஞாபகம் இல்ல. பட் நான் அப்போ வந்து இவரு வந்து ஏதோ காட்டுக்குள்ள போய் ஏதோ ஃபோட்டோ எடுத்துட்டு இருப்பாரு. ஏதோ தேடிட்டு இருப்பாரோ! அப்போ வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள் வந்துட்டு எங்க சாமிய காணோம், எங்க சாமிய காணோம் அப்டி சொல்லிட்டு தேடுவாங்க. தேடும்போது என்னது இவர் வந்து உட்கார்ந்திருப்பாரு. அந்த கிலோமீட்டர் கல்லு இருக்கும் இல்லையா? அந்த மைல் கல்லு. அது மேல உட்கார்ந்திருப்பாரு. இவனுங்கலாம் உடனே வந்துட்டு, "என்ன எங்க சாமி மேல உட்கார்ந்திருக்க எழுந்துரு" அப்டின்னா, "யாரடா சாமின்னு சொல்றீங்க? யாரோ ரெஸ்ட் ரூம் போறவங்க அந்த துணிய எடுத்துட்டு வந்து அந்த கல்லுல கட்டிட்டு போயிருக்காங்க போல. இவனுங்க என்ன சாமி சாமின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க." அது மாரி கேட்கும்போது அவங்களுக்கு ஒரே கோவம் வந்தது. "ஓ! எங்க மதத்த நீ தப்பா பேசுற. எங்க கடவுள நீங்க இழிவா பேசுற." அப்டி சொல்லிட்டு சண்டைக்கு வந்தோனே அவரு, "ஆமா, ஆமா சாமி தான், சாமி தான்" அப்டின்ட்டு ஒத்துட்டு வந்துருவாரு. வந்துட்டு வந்துட்டு அவரு சொல்லுவாரு, "என்னடா இவ்ளோ மூட நம்பிக்கையோட இருக்கீங்க? ஒரு கல்லுக்கு உங்கள நம்பி ஒரு துணி அது மேல போட்டு போ முடியல. அதுக்குள்ள அத சாமி ஆக்கிர்றீங்க. வீட்டுக்கு வீட்டுக்கு சாமி, ஊருக்கு ஊருக்கு கோயில் வச்சிருக்கீங்க. என்னடா இது?" அப்படின்றப்போ தான் அவரு சொல்லுவாரு, "எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்ல. அந்த அ ஆன்மீகவாதி, நாத்திகவாதி அந்த மாரி." ஸோ எனக்கு அப்போதான் தெரியும், ஓகே. நான் என்ன நெனச்சுக்கிட்டேன்னா, எல்லாருக்குமே ஒரு சாமி இருக்கு. எல்லாரும் ஒரு சாமிய கும்பிடுறாங்க அப்படின்னு. சாமி கும்பிடாதவங்கன்னு ஒருத்தங்க இருக்காங்கன்னே எனக்கு தெரியவே தெரியாது. அது ஒரு குரூப் இருக்கு. அவங்களுக்கு கடவுள் மேல நம்பிக்கை இல்லன்றதே எனக்கு பெருசா தெரியவே தெரியாது. அதுக்கப்புறமா ஸ்கூல்ல படிக்கிறது, சினிமா பார்க்கிறது இத வச்சு தான் ஓகே தேர் இஸ் அ சார்ட் ஆஃப் பீப்பிள், செட் ஆஃப் பீப்பிள் ஹூ டோன்ட் பிலீவ் இன் காட். அதுவும் இல்லாம இவங்கலாம் வளர்ந்துட்டு வரும்போதே கடவுள் மேல நம்பிக்கை இல்லாம வராங்கன்னா கிடையாது. அவங்க வீட்ல திணிக்கிறதுனால அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அவங்க அத செய்ய வேண்டிய நிலைமை இருக்கு. செய்றாங்க. செஞ்சுட்டு கா காலேஜ் போறாங்க, படிக்கிறாங்க. ஆ நெறைய பேர மீட் பண்றாங்க. சொசைட்டினா என்னன்னு தெரியுது. அதுக்கப்புறம் அவங்களோட நாலேட்ஜ் அவங்களுக்கு விருப்பப்படி கடவுள் பிடிக்குது, நம்புறேன், நம்பல அப்படின்றப்போ அத அவங்க பிரிஞ்சிடுறாங்க. ஸோ கடவுள் மேல நம்பிக்கை இல்லன்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு உண்மையாவே நம்பிக்கை இருக்காது. பட் பேரண்ட்ஸ்க்காக கோயில் போவாங்க. கூட போறேன். எனக்கெல்லாம் கடவுள் நம்பிக்கை இல்ல. கூப்பிடுறாங்கன்னு கூட போறேன். அப்படின்ற மாரி ஒருத்தங்க இருக்காங்க. இவங்கள இவங்கள வந்துட்டு பெருசா சீண்ட மாட்டாங்க யாருமே. கோயில் கூப்பிட்டா வந்துடுறான். சாமி கும்பிடுறது எதனா சொன்னா செஞ்சுடுறான். அப்படின்ற மாரி இருப்பாங்க. இதே கடவுள நம்பாதவங்கள்ல இன்னொரு வெரைட்டி என்னன்னா, அதையும் செய்ய மாட்டாங்க. எனக்கு தான் நம்பிக்கை இல்லன்னு சொல்றேன். என்ன ஏன் கூப்பிடுறீங்க? அவங்கள வந்து என்னமோ அவங்க என்ன சொல்றது? வாழவே தகுதி இல்லாத மோசமான பீப்பிள் மாரி வந்துட்டு ட்ரீட் பண்றாங்க. இட்ஸ் ஜஸ்ட் லைக் தட் உனக்கு நம்பிக்கை இருக்கு, உனக்கு நம்பிக்கை இல்ல. சில பேர் நம்பிக்கை இல்லாமயும் தனக்கு பிடிச்சவங்களுக்காக அந்த விஷயத்த வந்து செய்வாங்க. நீ அவங்க உனக்கு கூட கோயிலுக்கு வர்றதுனால நீ வந்து உருண்டு பெரண்டு சாமி கும்பிடு, இத பண்ணு, அத அப்படின்னு சொன்னீங்கன்னா, உனக்காக வேணா அவங்க அத செய்வாங்க. பட் அது அவங்களுக்கு நம்பிக்கை இல்ல. அத நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த நம்பிக்கை இல்லாதவங்கள வந்து ஓரளவுக்கு தான் நம்ம அவங்கள கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணணும். எனக்கு சாமி மேல நம்பிக்கை இருக்கு. நான் கதை கித சொல்லலாம். எனக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட் இது கடவுளால இப்படி நடந்துச்சுன்னு நான் சொல்லலாம். நான் அத அவங்க கிட்ட பகிர்ந்துக்கலாம். நீங்க என்ன சொல்றது? ஓரளவுக்கு தான் அவங்கள கன்வின்ஸ் பண்ண முடியும். அவங்க அது கன்வின்ஸ் ஆகலன்னா, அது அவங்களோட டெசிஷன் இல்லையா? நீ வந்துட்டு உனக்கு நடந்த விஷயத்த எடுத்துட்டு போயி, "அ இங்க பாரு இது இப்படி நடந்தது. இது கடவுளால தான் நடந்துச்சு" அப்படின்னா, அவங்களுக்கு அதுல நம்பிக்கை இல்ல. அவங்க ஆப்வியஸ்லி நம்ப மாட்டாங்க. அதுக்காக இந்த கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க வந்துட்டு இவங்கள வந்து இழிவுபடுத்தலாமா, தப்பா பேசலாமான்னா பேசக்கூடாது. உனக்கு நம்பிக்கை இல்ல. அவனுக்கு நம்பிக்கை இருக்கு. அவன் ஏதோ பண்ணிட்டு போறான். உனக்கு வந்து அவன வந்து இழிவா பேசுறதுக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது. பிகாஸ் இட்ஸ் தேர் பிலீஃப், தேர் ஃபீலிங்ஸ். அதுல நம்ம இன்டரப்ட் பண்ண முடியாது. அதே தான் 2 பேருக்கும். இவங்க அவங்களையோ, அவங்க இவங்களையோ வந்துட்டு ஓரளவுக்கு தான் கன்வின்ஸ் பண்ண முடியும். தேர் இஸ் அ லிமிட். அதுக்கு மேல அவங்க தாண்டி போனா இட் பிகம்ஸ் அக்லி. ஸோ இந்த கடவுள் நம்பிக்கை இருக்கவங்க, கடவுள நம்புறவங்கள்ல 3 டைப் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு
என்னோட வேலையை நான் செஞ்சிருவேன். அதுக்கு மேல இருக்கிறது வந்து என்னோட வேலை கிடையாது. அது வந்து யூனிவர்ஸ்ன்னு நினைச்சுக்கலாம், இல்ல கடவுள்ன்னு நினைச்சுக்கலாம், இல்ல ஆல்மைட்டின்னு நினைச்சுக்கலாம், இல்ல காஸ் அண்ட் எஃபெக்ட்ன்னு நினைச்சுக்கலாம், இல்ல வந்து எஃபோர்ட்டோட அந்த ரிசல்ட் அப்படின்னு நினைச்சுக்கலாம். அது வந்து ஒரு டைப். இன்னொரு டைப் வந்து மூட நம்பிக்கையோட இருக்கும். அதாவது என்ன ஒரு ஒரு பேசிக்கான காமன் சென்ஸ் கோரிலேஷன் எதுவுமே இல்லாம எல்லாத்தையுமே வந்து கடவுள் பார்த்துப்பாரு அப்படின்னு விடுறவங்க வந்துட்டு செகண்ட் டைப். தேர்ட் டைப் வந்து இந்த கடவுளை நம்புறவன் மூட நம்பிக்கையோட இருக்கவன் கூட பரவாயில்ல. இதுக்கு மேல ஒருத்தங்க இருக்காங்க. அதாவது காட் மேன் வந்து வர்ஷிப் பண்றவங்க ஒருத்தங்க இருக்காங்க. அதாவது தன்னை கடவுளா நினைச்சுக்கிற ஒருத்தங்க, அதாவது கடவுளுக்கு நான் அர்ப்பணிக்கப்பட்டவங்க அப்படின்றவங்க, இந்த மாதிரி சில பீப்புள் இருக்காங்க. அவங்க இஷ்டத்துக்கு இருந்துட்டு போட்டோம். இவங்க கடவுளுக்காக இருக்காங்க, கடவுள் நினைச்சிட்டு வாழ்றாங்க, அதெல்லாம் ஓகே. ஆனா இவங்கள வர்ஷிப் பண்ண ஒரு கூட்டம் இருக்கும் தெரியுமா? அதாவது அதாவது காடோட சன், காடோட பீப்புள் அப்படிங்கிறது வந்து இருக்கிறதுல வேர்ஸ்ட் டைப் ஆஃப் செட் ஆஃப் பீப்புள் வந்து இவங்க தான். ஸோ இதை நான் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அதாவது ஃபர்ஸ்ட் டைப், நம்ம வேலையை செஞ்சுட்டு மற்றதை நடக்கிற மாதிரி விட்டுறது. எக்ஸாம் எடுத்துக்கோங்களேன். எக்ஸாமுக்கு போறீங்க, நல்லா படிச்சுட்டு போறீங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்றீங்க, நிறைய டெஸ்ட் எழுதி பார்க்குறீங்க, எக்ஸாம் ஹாலுக்கு போறீங்க. அதாவது நீங்க நல்லா எக்ஸாம் எழுதிடுறீங்க, செம்மையா கொஸ்டின் பேப்பர் வந்து செம்மையா பார்த்து எழுதிடுறீங்க. எழுதிட்டு நீங்க பேப்பரை கொடுக்குறீங்க. கரெக்டு தான், நீங்க படிச்சு எழுதினதுக்கான மார்க் வரும். மார்க் வரலன்னா நீங்க போய் கேட்கலாம், கம்மியா இருக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அந்த அந்த ஃபேக்டர் உங்ககிட்ட இருக்கு. ஆனா அதை திருத்துறவங்க என்ன மூட்ல இருக்காங்கன்ற ஃபேக்டர் வந்து உங்ககிட்ட இல்ல. அவங்க கோமா இருக்காங்க, சேடா இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க, அது தெரியாது. அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே அன்சர்டனிட்டி தான். அவங்க அந்த உங்க பேப்பர் எங்கேயாவது எடுத்துட்டு போகும்போது கீழே விழுந்து தொலையலாம், உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. இல்ல அவங்க என்ன சொல்றது, திருத்தி எடுத்துட்டு வராங்க, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்ல, நீங்க ஒரு 2 மார்க் எக்ஸ்ட்ரா வரும்னு நினைச்சீங்க, ஆனா அந்த ஆக்சுவலாவே தப்பா இருக்கு, அதனாலதான் 2 மார்க் குறைச்சிருக்காங்க, உங்களால ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது உங்க வேலையை, அதாவது கடமையை செய் பலனை எதிர்பார்க்காது அப்படின்ற. ஓகே, நான் இந்த வேலையை பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் கடவுள்கிட்ட விட்ட வழி என்ன வருதோ நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட், இந்த செகண்ட் செட் ஆஃப் பீப்புள், அதாவது கொஞ்சம் கூட அறிவே இல்லை, கொஞ்சம் கூட காமன் சென்ஸ் இல்லை, அதாவது பண்ணிடுறது ஏதோ தப்போ சரியோ பண்ணிட்டு இது கடவுளாலதான் நடந்துச்சு, கடவுள் சொல்றதுதான் ஏற்கனவே எழுதியிருக்கு, அதனாலதான் இப்படி ஆச்சு. இது வந்து நான் பார்த்த இன்சிடென்ட் இல்லை நான் சொல்ல போறது, பட் நான் வந்து நியூஸ் பேப்பர்ல படிச்சிருக்கேன், அதாவது டெலிவிஷன்ல பார்த்திருக்கேன். அவங்க எந்த மதத்தை சார்ந்தவங்கன்னு சொல்ல விரும்பல. அதாவது ஒரு எனக்கு தெரியல, இறந்தது வந்து குழந்தையா இல்ல அம்மாவா யாருன்னு சொல்லிட்டு தெரியல. வீட்டுல வந்துட்டு ரொம்ப நாளா லாக் ஆகியே இருக்கு. அதுக்கு முன்னாடிலாம் இருந்திருக்காங்கல்ல, இங்க ரொம்ப லாக் ஆகியே இருக்கு. இந்த பக்கத்துல இருக்க ரெசிடென்ட்ஸ்க்கெல்லாம் ஒரு மாதிரி அந்த வீட்டுல இருந்து ஸ்மெல் வர்ற மாதிரி, ஒரு டிகேட் ஸ்மெல் வர்ற மாதிரி ஞாபகம். நான் எப்ப சொல்றேன்னா, நான் ஸ்கூல் படிக்கும் போது படிச்ச நியூஸ் இது. அப்போ இந்த மாதிரி ஸ்மெல் வந்திருக்கு, என்ன ஏதுன்னு கதவெல்லாம் தட்டி பார்த்துருக்காங்க, எதுவும் தெரியல. போலீஸ்லாம் வந்ததுக்கு அப்புறமா உள்ள போய் பார்த்தா யாரோ ஒரு டெட் பாடி இறந்துருக்காங்க. நான் வந்து கடவுளை பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன், அவரு உயிர் கொடுத்துருவாரு, 7 நாள் ஆயிடுச்சு, இன்னும் நாங்க பிரார்த்தனை இன்னும் ஒரு 3 நாள் பண்ணோம்னா வந்துட்டு எங்களுக்கு வந்து உயிர் திரும்ப வந்துடும், உயிர் தெரிஞ்சிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது எப்படி இவங்களுக்கு தெரிஞ்சது? அது வந்து அது யாருன்னு தெரியல, அம்மாவோ குழந்தையோ யாரோ ஒருத்தங்க. இங்க எப்படின்னா இவங்களுக்கு டெய்லி டே டு டேல வந்துட்டு இவங்க 3 டைம்ஸோ அதுக்கு மேலேயும் வந்து ப்ரேயருக்குலாம் பண்ணுவாங்க, சாமி கும்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு போல. அதாவது அது ஒரு சின்ன குழந்தையா இருந்தா நம்ம வந்து மன்னிச்சு விட்டுருக்கலாம். அதாவது அவங்க வந்து ஒரு பெரியவங்க, ஒரு நல்லா படிச்சு ஒரு வேலைக்கு போற ஒரு விமன், அந்த மாதிரி சொல்றது வந்துட்டு கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதுவும் இல்லை என்னன்னா, அவங்களுக்கு உடம்பு சரியான போனப்போ அவங்க டாக்டர் போய் பார்க்கல. அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, மெடிசன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, மாத்திரையோ கத்தியோ நம்ம மேல பட்டது அப்படின்னா நம்ம வந்து சம்திங் இப்படி சொல்லாமே, அதாவது ஹெவனுக்கு போக மாட்டோம், சொர்க்கத்துக்கு போக மாட்டோம், ஏதோ ஒரு அவங்களோட பிலீஃப். அதாவது அவங்க டாக்டர் கிட்ட போவே இல்லை, மருந்து எடுத்துக்கவே இல்லை, சரி பண்ணிக்கலாம், பிரார்த்தனை பண்ணியே சரி பண்ணிக்கலாம்னு சொல்லி அவங்க இறந்த பிறகும் அவங்க நம்பிக்கை இருந்திருக்காங்க.
அவங்க வந்து சரியாயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து செகண்ட் கேஸ். அதாவது முட்டாள்தனமா, மூட நம்பிக்கையோட இருக்க ஒரு இது. நெக்ஸ்ட் நான் ஏன் வந்து இவங்க கூட பரவாயில்ல, அந்த தேர்ட் அந்த காட்மேன் வர்ஷிப்பர்ஸ ஏன் சொல்றேன்னா, அதுக்கு ஒரு கதை இருக்கு. இதுவும் வந்து நான் ஒரு டாக்குமெண்ட்ரில பார்த்தேன். ஒரு அப்பா, அம்மா 2 பேரும் டீச்சர்ஸ். அவங்க 2 பேருக்கும் 2 பொண்ணுங்க இருக்காங்க. சம்திங் என்ன ஒரு நாள் ஆகுதுன்னா, அவங்க 2 பசங்களும் இறந்துடுறாங்க. இது வந்து போலீஸ்க்கு வந்து தெரியுது. வந்து இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. பண்ணிட்டு அவங்க பார்க்கும்போது எதனால அப்படி ஆயிருக்குன்னா, இவங்க 2 பேரும் வந்து படிச்சவங்க தான். பட் இவங்களுக்கு இந்த மூட நம்பிக்கையோட சேர்ந்து இந்த காட்மேன் வர்ஷிப் பண்ற அந்த விஷயமும் இருந்திருக்கு. அதாவது கடவுளா தன்னை யார் உருவகப்படுத்திக்கிறாங்களோ அவங்கள நம்புறது அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு. இவங்களுக்கு ஏதோ ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸோ ஏதோ வரப்போகுது அப்படின்றப்போ இவங்க சும்மா போய் அவர்கிட்ட கேட்டிருப்பாங்க போல. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரொம்ப குரூவலா என்ன சொல்லியிருக்காருன்னா, நரபலி கொடுத்தா அவங்களோட பிரச்சனைலாம் சால்வ் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுல என்னன்னா, அது வந்து பொண்ணுங்களா தான் இருக்கும். அதுவும் உங்களோட குழந்தைங்கள தான் நீங்க நரபலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்பிட்டு 2 பேரும் ஒரு காலேஜ்ல ஒர்க் பண்ற ஒரு ப்ரொஃபஸரும் டீச்சரும் தன்னோட குழந்தைங்கள வந்துட்டு நரபலி கொடுத்துருக்காங்க. நரபலி கொடுத்துட்டு அவ்வளவுதான், எனக்கு சரியாயிடுச்சுன்னா அவங்க உயிரோட வந்துருவாங்கன்ற அளவுக்கு அவங்க அவ்வளோ முட்டாள்தனமா இருந்திருக்காங்க. அவ்வளோ இல்லாஜிக்கலா இருந்திருக்காங்க. அவ்வளோ அந்த காட்மேனை ட்ரஸ்ட் பண்ணி வந்துட்டு 2 பசங்க செத்துட்டாங்க. அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ இதை நான் ஏன் சொல்றேன்னா, நம்பிக்கை இருக்கு. நீ என்னமோ பண்ணிட்டு போ, நீ அழிஞ்சு போ, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீ வந்து ஏன் மத்தவங்களை போய் டிஸ்டர்ப் பண்ற? அவங்களோட பிலீஃப்ல ஏன் நீ குறுக்க போற? அவங்கள ஏன் நீ நம்ப சொல்ற? உன் வாழ்க்கையே வந்து இவ்வளவு கேவலமா போயிட்டு இருக்கு. என்ன சொல்றது? நீ உன் வாழ்க்கைய அழிச்சுக்கிற. நீ ஏன் போய் மத்தவங்க வாழ்க்கைய அழிக்கணும் அப்படின்றதுதான் எனக்கு உண்மையாவே தோணுன விஷயம். ஸோ எனக்கு என்னோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து இந்த காட்மேன் வர்ஷிப் நான் பண்ண மாட்டேன். எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு. ஆமா, நான் காலையும் சாயங்காலமும் சாமி கும்பிடுறேன். நான் எனக்கு என்ன சொல்றேன், எனக்கு இந்த மாதிரி நான் வந்து கிரேட்ஃபுல்லா இருக்க தான் நான் மோஸ்ட்லி ட்ரை பண்றேன். எனக்கு வந்து அதுக்காக ஒரு நம்பிக்கையான உருவமும் இருந்தா எனக்கு அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கு. எனக்கு எதுவுமே இல்லாம இருக்கிறத விட ஏதோ ஒரு உருவமோ ஒரு நம்பிக்கையோ இந்த மாதிரி இருக்குன்றப்போ எனக்கு பிலீவ் பண்றது கொஞ்சம் வசதியா இருக்குன்னு வச்சுப்போமே. அதனால நான் சாமி கும்பிடுறேன். ஓகே. பட் இதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமான விஷயம். அதாவது யார் உங்ககிட்ட வந்து சொன்னாலும் நீங்க வந்து முதல்ல யோசிக்கணும். கண்மூடித்தனமா வந்துட்டு கடவுள் சொல்லிட்டாங்க, கடவுளால் நடந்தது அப்படின்ற மாதிரி யோசிக்காதீங்க முதல்ல. அது வந்து நாட் அ குட் வே ஆஃப் திங்கிங்ன்றத, அப்படி ஒரு திங்கிங் இருந்தாவே உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தான் ஃபர்ஸ்ட் அர்த்தமே.